ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்காக எழுதிய ஒரு கதை மாரி இருக்கு பிரியங்கா. ஒரு பெர்ஃபெக்ட் பெர்சன இந்த படத்துல காஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பட் கார்த்திக் சார் ஆப்வியஸ்லி இன்றைய தேதியில யார் படம் எடுத்தாலும் சரி, எல்லாருமே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? பட் நீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் Netflix சூஸ் பண்ணியிருக்கீங்க. எதனால? இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, நித்தம் ஒரு வானம் வந்து தியேட்ரிக்கல் ஒண்ணு பண்ணுச்சு. பட் அத விட அந்த டைம் இருந்த காம்படிஷன் என்னன்னு தெரியாது. ஸோ அத விட எனக்கு பயங்கரமான வரவேற்புங்கிறது Netflix தான் அது. ஸோ அந்த Netflix எந்த டே வந்ததோ, அந்த டேலேருந்து எனக்கு அவ்ளோ ஃபோன் கால்ஸ், இண்டஸ்ட்ரியில நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்த வாய்ப்புகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பெரிய ரீச் இருந்தது அது. ஸோ அதுக்கப்புறம் இதே Netflix கிட்ட நம்ம பேசும்போது, ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசினது தான் அது. ஸோ எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது தியேட்டரு, ஓடிடி அந்த மாதிரிலாம் பிரிக்கிறதெல்லாம் தாண்டி, நம்ம படத்தை ஃபர்ஸ்ட் 4 பேர் பார்க்கணும். அது தியேட்டரா இருந்தாலும், ஓடிடியா இருந்தாலும். டெய்லி நம்ம யாரை சந்திக்கிறோமோ, அவங்க படம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதுதான் கோல் அது. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் பெரிய இதுவாக இருந்தது இந்த ஓடிடி. பிகாஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் மேட் இன் கொரியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 லாங்குவேஜில் அவங்க வந்து டப் பண்ணியிருக்காங்க. 36 லாங்குவேஜஸில் சப்டைட்டில்ஸ் இருக்காது. ஸோ இதே படத்தை நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்மளுடைய சவுத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணுவாங்க. பட் இது வந்து கொரியன்லேயும் பார்க்கலாம், கொரியனில் பார்க்கலாம், ஸோ பிரேசிலில் பார்க்கலாம், ஸோ போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் அதில் பார்க்கலாம் அது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரீச் ஜாஸ்தி. 36 லாங்குவேஜ் சப்டைட்டிலுங்கிறது ஜாப்பனீஸ், சைனீஸ் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு அது இப்போ நித்தம் வந்து நிறைய பேர் வந்து அதர் கண்ட்ரியில் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இது அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டெப்பு நமக்கு முன்னால் போன மாதிரி ஒன்று தோணுது. ஸோ அதனால எனக்கு இது வந்து ஓடிடி பண்ணணும்னு நினச்சது. சூப்பரான விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆப்வியஸ்லி ஒரு குளோபல் ரீச் பார்க்க போறோம் இந்த படத்துக்கு. ஸோ நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஏன்னா தமிழ் மக்கள் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க? முக்கியமா கொரியால இருக்க மக்கள் அவங்க பாஷையில இந்த படத்தை பார்க்க போறாங்க. இந்த கிராஸ் கல்ச்சுரல் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிறது பிலீவ் பண்ணுவேன் நான் அது. ஸோ இந்த படம் வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸாக இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து அந்த கே ட்ராமா பார்க்குறவங்க ஜாஸ்தி அது. ஸோ அந்த கே ட்ராமா பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வாட்டி கொரியா போகணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த இன்னசென்டான ஐடியா தான் இந்த படமே அது. ஸோ அதை பார்த்து வளர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லாம். இவங்க வந்து அவங்களோட வைஃப் இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டோரியை தான் கதையை எடுத்திருக்காங்க. அவங்க தான் ஒரு பெரிய கே ட்ராமா ஃபேன் இங்கதான் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்லயே அவங்கள இன்ஸ்பயர் ஆகி she is written that character. ஆஹா, எவ்வளோ ஒரு நல்ல ஹஸ்பண்ட். வைஃபுக்கு என்ன பிடிக்கும்னு புரிஞ்சு அதை ஒரு படமாவே எடுத்துருக்காரு. இல்லைன்னு அவங்க வந்து ரொம்ப அப்படியே கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க. இல்லை, எனக்கு என்னன்னாங்க, இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஓடிடியில் பார்த்துடுறோம். எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு சர்க்கிள் இருந்தாங்க, ஒய்ஃபாக இருக்கட்டும் என்னோட சர்க்கிள். அவங்க எல்லாருமே கே ட்ராமா ஃபேன்ஸ். ஸோ ஒரு பக்கம் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்க் அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கொண்டு போய் கொடுக்குறது, இவங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ எனக்கு இப்போ ரொம்ப வியர்டாக தோன்றது, என்னடா அப்படி என்னடா பார்க்குறீங்க, அப்படி என்னடா அந்த வேர்ல்டுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது இல்லை. அப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆக ஆக இப்போ நான் சமீபமாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் இதே சென்னையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் 2 ரெஸ்டாரண்ட் கொரியன் இருந்தேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 20+. இன்னைக்கு ஸ்கின் கேரில் வந்து ரொம்ப பெருசாக ரீச் ஆயிட்டாங்க. நம்மளுடைய தாம்பரம் ஒரு காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வந்து கொரியன் டேன்னு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாமல் ஒரு உலகம் ஒன்று இயங்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள தான் மெயின் டார்கெட், ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸுங்கிறது அதுதான். ஸோ இது நம்ம ஊர்லன்ட்டு இல்லை, பிடிஎஸ் சாங் இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ ரீச் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே இந்த கொரியனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. அவங்களுக்கு இது இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் அது ஐடியா. வெரி நைஸ். அண்ட் பிரியங்கா, நீங்க வந்து ஆப்வியஸ்லி அந்த படம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்க நிறைய கொரியன் வார்த்தைகள் நிறைய கல்ச்சர்ஸ் கற்றுருக்கீங்க. பட் 1.5 மாதம் நீங்க கொரியாவில் இருந்திருக்கீங்க. அங்க இருக்க மக்களுக்கு நீங்க ஏதாவது கற்றுக் கொடுத்தீங்க? நீங்க சொன்னீங்க இப்போ உங்களோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் இளையராஜா பாடல்கள் இருக்கு, ரஹ்மான் சார் பாடல் கூடயே பிடிஎஸும் இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தமிழ் பாடல்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து தளபதியில சுந்தரி சாங் வந்து நாங்க கத்து கொடுத்துட்டு வந்தோம். நிறைய வார்த்தைகள். சுந்தரி சாங் வந்து ஒரு வயலின்ல வாசிச்சு அழகா பாடுற அளவுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி காலையில வந்தோம்னா நாங்க வந்து ஹம்சமிதா அனசியோன்னு சொல்லுவோம், அவங்க வணக்கம் வணக்கம். அப்புறம் தமிழ் வந்து தமிழ் ரா ரா வந்து அழுத்தி சொல்லுன்னு சொல்லி அது எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய கோச்சிங் கொடுத்தாச்சு. ஸோ யா நைஸ். சுந்தரி பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க சவுத் கொரியாவில். வெரி நைஸ்.
அண்ட் சாகர் சார் பொதுவாக வந்து படங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹுக்கை எதிர்பார்க்குறாங்க. ஒரு த்ரில்லராக இருக்கணும், சஸ்பென்ஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஜேர்னி பற்றி படம் எடுக்க போது ரொம்ப ஃப்ளாம்பாயிண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்பெக்டிக்கலாக இருக்க முடியாது. ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஏன் நம்புனீங்க, இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணீங்க? To be very honest, I feel it's still a spectacle because the Korea landscape itself is so beautiful. நீங்கள் அந்த படம் பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. And see, நாங்கள் நிறைய படம் எடுக்கிறோம். We're going to take few more movies, but I don't believe in this thriller தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க or action எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. A good story should be told is I believe in that totally. And எங்க பேனர்ல பார்த்தீங்கன்னா we have taken a few feel good content. பேப்பர் ராக்கெட்டாக இருக்கட்டும், கார்த்திகோட நித்தம் ஒரு வானம் இருக்கட்டும், மேட் இன் கொரியா இருக்கட்டும். These are all very inspirational movies. These are the movies which can actually make some people feel, well, I also can achieve things. இப்போ நிறைய நம்ம ஹியூமன் லைஃப்ல வந்து நம்மளுக்கு we all go through these doubt phases. நம்ம மேல நம்மளுக்கு ஒரு doubts வரும். We look for some inspiration from sometimes we look for some inspiration from your parents or inspiration from your friends, families. சில வாட்டி content பார்த்து கூட இன்ஸ்பயர் ஆக முடியும் நம்மனால. And this is that kind of a content which I feel a dream can be achieved. அந்த ஸ்டோரியில அது வந்துச்சு. And to be very honest, I should really thank Netflix, like Monica, Abhishek, Shailaja, Sudarshan. They have really supported us a lot in making me believe that I can do this movie. See, end of the day, எவ்வளோ காசு போட்டாலுமே எது பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ the entire content team of Netflix said it's a very unique content, we'll back you, please go ahead and சொன்னதுனால தான் we are here today. ஆல்ரைட், சூப்பர். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் டேக்அவேஸ்னால் எல்லாருமே நம்பணும் யோர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூன்னு. உங்களுக்கு ஒரு கனவு இருந்ததா, அதுக்காக நீங்கள் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இட் கம் ட்ரூ. அந்த வகையில் சின்ஸ் இட்ஸ் அ விமன் சென்ட்ரிக் மூவி, ஒரு பாசிட்டிவ் டேக்அவே ஃபார் ஆல் தி விமன் இந்த படத்துலேருந்து என்னன்னு சொல்வீங்க? See, it's more than achieving your dreams, the journey that matters. எனக்கு தெரிஞ்சு there is a lot of people say that there's a destination and we'll go there, but I think it's a journey that matters. So I just believe if you really believe your heart and if you think that you want to do it, there's no harm in trying it. Success and failures is part of life, but you don't want to be in a zone where okay I don't try a panla and you should not leave your life. And this is a movie where go with the journey, everything will fall into place. நம்பிக்கையில போங்க, that's all it is. Go with the flow. லைஃப்ல எல்லாமே will get better ன்னு சொல்லியிருக்காங்க. that's the motive behind a movie like this. that being said, நீங்க எல்லாருமே பயங்கரமா ஜாலி பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது சவுத் கொரியால 1.5 மாசத்துக்கு. பட் நிச்சயமா ஏதாவது சேலஞ்சஸும் இருந்திருக்கும் இல்லையா? அங்க வந்து ஷூட் பண்ண போது லாஜிஸ்டிக்ஸ் வைஸ் இருக்கலாம், கல்ச்சரலி இருக்கலாம், ஏன் லாங்குவேஜ் வைஸ் நிறைய பேரியர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஆஸ் அ டிரெக்டர் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, சேலஞ்சஸ்ங்கிறது ஷூட் எல்லாம் இருக்கும். பட் இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். பிகாஸ் அங்கே இருக்கவங்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுனால நான் அந்த மாதிரி சொல்ல வரல. பிகாஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் நீட் இல்லை. பிகாஸ் அவங்களுடைய கண்ட்ரியில் கொரியன் தான். அவங்களுடைய ஃபோன் நம்பர் உட்பட உங்களுடைய நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க நம்பர் டைப் பண்ண மாட்டாங்க, அவங்களோட லெட்டர் தான் டைப் பண்ணுவாங்க அது. ஸோ அந்த மாதிரி அவங்க கொரியா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே அது. ஸோ அவங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொரியாலே இருக்கிறதுனால மேக்ஸிமம் அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜஸில் அவங்க ஸ்ட்ராங் அது. ஸோ நமக்கு பேசிக்காக என்னென்னா இவங்கள தாண்டி ஷென்பான் கேரக்டர் தாண்டி ஒரு 16 ஆர்டிஸ்ட் வந்து கொரியன்ஸ் தான் இந்த படத்தில் அது அவங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ நம்ம தமிழ்லேயே நான் சொல்லி கம்யூனிகேட் பண்ணுறதே சம் டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ நமக்கு அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு பர்சன் ஒருத்தரை யூஸ் பண்ணுவோம்.